சீர்காழி சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் இரண்டாவது நாளாக மிதமான மழை பெய்து வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரசன்னா. விவரம் என்ன? தேவப்பிரியன், சிதம்பரம், சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாவது நாளாக மிதமான மழை பெய்து வருகிறது. இதெல்லாம் இயல்பு வாழ்க்கை, பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கு. பெரிய அளவில் விவசாயம் பாதிக்கப்படும் அபாயங்களையும் தற்போது ஏற்பட்டிருக்கு. அதாவது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்து முடிவடைந்த நிலையில தற்போது சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் வங்கக்கடல உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தற்போது சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் மழை பெய்து வருகிறது. இரண்டாவது நாளாக பொதுவாக மழை பெய்து இருக்கு. அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகார், பூமுல்லைவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாவது நாளாக மழை பெஞ்சு வந்துட்டு இருக்கு. அதே போல கடலூர் மாவட்டம் சிதம்பரம், புவனகிரி, கிள்ளை அப்புறம் அண்ணாமலை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாவது நாளாக பரவலாக மழை பெஞ்சு வந்துட்டு இருக்கு. இந்த மழையின் காரணமாக இந்த பகுதியில் இயல்பு பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. இன்று காலையிலிருந்து தொடங்கிய மழை தற்பொழுது விட்டு கனமழையாக பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக 2 தாலுகாக்கள் சீர்காழி, சிதம்பரம் உள்ளிட்ட பகுதியில் பயிரிடப்பட்ட விவசாயம் முற்றிலும் சாய்ந்து அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்களும் முழுக்கும் அபாயத்தில் இருக்குது. இந்த பயிர்கள் முற்றிலும் இன்னும் மேலும் நீடித்தால் இந்த பயிர்கள் முற்றிலும் சேதமடையும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பிரசன்னா.